வரலாற்றில் முதல் முறையாக வடக்கு கிழக்கிற்கு பேராபத்து விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. இலங்கையை நிலைகுலைய வைத்துள்ள தெத்வா சூறாவளி 85 பேர் மரணம். தெத்வா புயலின் தற்போதைய நிலவரம் வடமேற்கை நோக்கி நகர்வு. பாடசாலை விடுமுறை மற்றும் உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. உடன் வெளியேறுங்கள், செல்ல வேண்டிய இடம் தொடர்பில் மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். பேராபத்தில் சிக்கியுள்ள இலங்கை புலம்பெயர் இலங்கையர்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. விமானப்படை தளத்திற்கு நேரில் சென்று மீட்பு நடவடிக்கைகளை பார்வையிட்ட அனுருகுமார திசாநாயக்க. அவசர நிலை வேண்டாம், சர்வதேச உதவியை கோரும் சந்திரிகா. சீரற்ற காலநிலை காரணமாக பதுளை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இதுவரை பதிவான மொத்த பலி எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக நேற்றைய தினம் பிற்பகல் வேளையில் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு அனர்த்தங்கள் பதிவாகியிருந்தன. இதன்படி கண்டி கசலக பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 5 பலியானதோடு மேலும் 12 பேர் காணாமல் போயிருந்தனர். இதேவேளை பதுளை மாவட்டத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் 35 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதுடன் கிட்டத்தட்ட 27க்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் கேகாலை புலத்கோபிட்டியவில் 5 வீடுகள் மண் சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த வீடுகளில் வசித்த சுமார் 12 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த பகுதிக்கு செல்வது மிகவும் சவாலானதாகவும் காணப்படுகின்றது. மிகப்பெரிய பேர் அனர்த்தத்திற்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளாகியிருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். டெட்வா சூறாவளி தீவிரமடைவதால் இலங்கையில் மோசமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் மக்கள் கடுமையான பாதிப்புகளையும் இழப்புகளையும் எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலையில் செட்டிக்குளத்தின் அணைக்கட்டு உடைந்து வெள்ள நீர் பாய்ந்து வருவதாகவும் வரலாற்றில் முதல் முறையாக வடக்கு கிழக்கிற்கு மிகப்பெரிய பேரனர்த்தம் ஏற்பட உள்ளதாகவும் பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். டெட்வா சூறாவளி தற்போது திருகோணமலைக்கு மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் அடுத்த பல மணி நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. களனி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மேவெல்ல, பெத்தியகொட, சிங்கரமுள்ள, பெலியகொட, கங்கபத, வெலைகொட, கினுபிட்டிய வடக்கு மற்றும் கினுபிட்டிய தெற்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளை சேர்ந்த மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகள் தற்பொழுது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக களனி பிரதேச செயலாளர் JADGS ரணசிங்க தெரிவித்துள்ளார். அடுத்த சில மணி நேரங்கள் களனி ஆற்றின் நேர்மட்டம் மேலும் உயரக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். களனி ரஜமகா விகாரையில் உள்ள விகார மகாதேவி யாத்திரை மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தங்குமிடங்களை நோக்கி உடனடியாக செல்லுமாறு களனி பிரதேச செயலாளர் மக்களை மேலும் வலியுறுத்தியுள்ளார். 3ஆம் தவணையின் இறுதிக் கட்டத்திற்காக பாடசாலைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 16ஆம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவெவ தெரிவித்துள்ளார். 3ஆம் தவணையின் இறுதிக் கட்டத்திற்காக பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் டிசம்பர் 8ஆம் திகதி ஆரம்பிக்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. நாட்டின் தற்போதைய அனர்த்த நிலைமை காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக விசேட அறிவிப்பு மூலம் கல்வி அமைச்சின்
செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயர்தர பரீட்சையை மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்க கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அதன் திகதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று இரவு விமானப்படை தலைமையகத்திற்கு நேரடியாக சென்று நாட்டின் சீரற்ற காலநிலை கள நிலவரங்கள் குறித்து கலந்தாலோசித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மிக அதிகளவான உயிரிழப்புகளையும் சேதங்களையும் மக்கள் சந்தித்துள்ளனர். இந்த நிலையில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களில் சிக்கொண்டுள்ள மக்களை மீட்கும் நடவடிக்கையில் முப்படையினரும் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி அனர்த்தங்களில் சிக்கொண்டுள்ள மக்களை மீட்கும் மற்றும் நிவாரணம் வழங்கும் நடவடிக்கையில் இலங்கை விமானப்படை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் குறித்த பணிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரில் சென்று பார்வையிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய இயற்கை அனர்த்தம் காரணமாக உயிரிழப்புகளும் சொத்து இழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் புலம்பெயர் இலங்கையர்களிடம் அரசாங்கம் உதவி கோரியுள்ளது. அதற்கமைய இலங்கையர்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் திட்டம் ஒன்று அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நிதியுதவிகளை வைப்பு செய்வதற்கான வங்கிக் கணக்கு இலங்கையில் உள்ள வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். உதவித்தொகையை இலங்கை ரூபாவிலும் அமெரிக்க டாலரிலும் வைப்பு செய்யலாம். இதற்காக 2 கணக்கு இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த திட்டம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதுவர்கள் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு அவசர நிலையை அறிவிக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க கூறியுள்ளார். அத்துடன் நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச நிறுவனங்களின் ஆதரவை பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பில் சந்திரிகா குமாரதுங்க காணொலி செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இலங்கையால் தற்போதைய பேரிடர் சூழ்நிலையை தாமாகவே கையாள முடியாது என்று குறிப்பிட்ட சந்திரிகா குமாரதுங்க, எனவே சர்வதேச ஆதரவை பெற வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக மருதங்கேணியில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அந்தோனி பெர்னாண்டோ என்ற 66 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நெடுந்தீவு மற்றும் உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவுகளை சேர்ந்த இருவரும் அனர்த்தத்தில் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.